வணக்கம் நண்பர்களே. சில கமெண்ட்ல குறிப்பா எந்த மாதிரி வீடியோக்கள் அப்படின்னா, இந்தியாவை பத்தி நல்ல விதமா ஏதாவது செய்திகள் போடுறதாவோ, இல்ல சைனாவை பத்தியோ நமக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யறாங்களே அப்படிங்கிறத காமிச்சு அதை எடுத்து சொல்லி வீடியோ போட்டாலும் அதுல நீங்க குறிப்பா நான் எந்த மாதிரி கமெண்ட்டுகள் அடிக்கடி பார்த்தேன் அப்படின்னா, ஒண்ணு உள்ளூர்லயே எல்லாம் நீங்க ஒன்னும் செய்ய முடியல, நீங்க எதுக்கு வெளிநாட்டை பத்தி எல்லாம் பேசுறீங்க, இங்க என்ன பெருசா எது செஞ்சிட்டீங்க அப்படி இப்படின்னு அது ஒரு கமெண்ட். இன்னொன்னு சைனா கிட்ட இழந்த லேண்ட போய் மீட்டிட்டு வாங்க முதல்ல, அப்புறம் நீங்க பேசுங்க, பெருசா பேச வந்துட்டீங்க அப்படி. கச்சத்தீவை பத்தியும் கொஞ்சம் சீரியஸா போடுறாங்க. கச்சத்தீவை தார வாத்துட்டீங்க, மீட்டு கொடுங்க மீட்டு கொடுங்க. முதல்ல ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாமே இந்த சைனா லேண்ட நம்ம கிட்ட இருந்து எடுத்ததோ, கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதோ இப்ப இருக்கிற அரசுனால கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. சரி, இத பார்க்கும்போது இத பத்தி திங்க் பண்ணிட்டே இருந்த போது ஒரு ஆக்சுவலா இந்த வீடியோ நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிசைட் பண்ணிட்டேன். எதனால டிசைட் பண்ணேன்னா, ஒரு 2-3 ரிப்போர்ட் படிச்சேன். குறிப்பா நியூயார்க் டைம்ஸ், அதுக்கப்புறம் பல மேகசின்ஸ் எல்லாம் வந்தது. நியூயார்க் டைம்ஸ்ல ஹெட்டிங் எப்படி வந்தது அப்படின்னாக்க, சைனாஸ் கிரேட் வால் ஆஃப் வில்லேஜஸ் அப்படின்னு வந்து. சீன பெருஞ்சுவர் நமக்கு தெரியும். அது என்னது சைனாஸ் கிரேட் வால் ஆஃப் வில்லேஜஸ்? வில்லேஜ் ஒரு பெரும் சுவரா அப்படின்னா, ஆமா, சைனா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இந்த யுக்திய கையில எடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, என்டையர் ஹிமாலயாஸ்ல, அதாவது இந்த பக்கம் இந்தியா இருக்கு, ஹிமாலயாஸ்க்கு அந்த பின்பக்கம் சைனா இருக்கு இல்லையா, அந்த என்டையர் ஹிமாலயாஸ்ல குறிப்பா கவனிங்க, அவங்களுடைய ஏரியால இந்தியன் டெரிட்டரி கிடையாது. அதுதான் நியூயார்க் டைம்ஸ் சொல்லுது. ஓகே, அவங்களுடைய ஏரியால எந்தெந்த இடத்தெல்லாம் ஹிமாலயன் ரேஞ்சுக்கு, அதாவது அக்சசபிலிட்டின்னு அது நம்ம அணுக முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் குட்டி குட்டியா நிறைய வில்லேஜஸ் வச்சுட்டாங்க, கட்டிருக்காங்க, நல்லா கட்டிருக்காங்க, நோ டவுட். மெயினா பாத்துக்கோங்க, ரோடு வசதி, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், அப்புறம் ஃபியூயல் ஸ்டேஷன்ஸ், இதெல்லாம் நல்லா பிளான் பண்ணி கட்டிருக்காங்க. வில்லேஜஸ்ல எதுக்கு ஃபியூயல்ஸ் இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இதுக்கு பின்னாடிதான் ஒரு பெரிய கதையே இருக்கு. அப்படியே ஃபோல்ட் அவுட் ஆகுது. அது எந்த மாதிரி அப்படியே விரிவா நமக்கு கொஞ்சம் தெரிய வருது. சுருக்கமா பார்த்துடலாம். பல 10,000கணக்கான மக்களை, குறிப்பா திபெத்தியன்ஸ புலம்பெயர்ந்து கம்பல்சரியா இங்கதான் நீங்க இருக்கணும், இந்த புது செட்டில்மெண்ட்ல குடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணிருக்காங்க சைனீஸ் கவர்மெண்ட். முதல்ல நல்லபடியா சொல்லி பார்ப்பாங்க, அப்புறம் மிரட்டுவாங்க, அப்புறம் வேற வழியே கிடையாது, இருக்கிற இடத்துல தொந்தரவு பண்ணி நீங்க இந்த இடத்த விட்டு போனா போதுங்கிற லெவல்ல கொண்டு வந்து, அப்போ அவங்க வரும்போது வந்துடும். ஒவ்வொரு ஹிமாலயன் ஸ்டேட் பக்கத்துலயும் வில்லேஜா கட்டி வச்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல இது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் சிக்கிம், அதுக்கப்புறம் லடாக், அதுக்கப்புறம் இந்த கல்வான் ரீஜன், அந்த மாதிரி, அப்புறம் அருணாச்சல் பிரதேஷ். இல்ல எல்லா பார்டர் ஸ்டேட்லயும், இந்தியாவுக்கு இருக்கிற பார்டர் ஸ்டேட் எல்லாத்துலயும் நிறைய வில்லேஜஸ்ல கட்டி வச்சிருக்காங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்க இந்த திபெத்தியன்ஸ், மற்ற சீனர்கள், இவங்க எல்லாம் அவங்க குடியமர்த்தி வச்சிருக்காங்க. இந்தியா மட்டும் இல்ல, இது இந்தியால நான் சொன்ன 2-3 இடம். அதே மாதிரி பூட்டான்ல உங்களுக்கு அந்த டோக்லாம் ரீஜன்ல. நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவினுடைய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், LACல இருந்து ஒரு 8-16 மைல் அவ்வளவு தள்ளி அவங்க எல்லைக்குள்ளதான் கட்டியிருக்காங்க. அதுக்கு இதுக்கும் கிட்டத்தட்ட 8-16 கிலோ மைல்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ்ல சொல்லியிருக்கு. ஒரே ஒரு இடத்துல இந்தியாவும் சைனாவுக்கும் டிஸ்பியூட் இருக்கிற இடத்துல கட்டிருக்காங்க. அதுக்கு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியாச்சு. இந்தியா இப்ப இருக்கிற பிரசன்ட் கவர்மெண்ட்னால அப்ஜெக்ஷன் சொல்லிட்டாங்க. இது ஒரு பக்கம். பூட்டான்ல பாத்தீங்கன்னா, டோக்லாம்னு பூட்டான் ஏரியா உள்ளே எல்லை தாண்டியே உள்ள வில்லேஜஸ் கட்டி வச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. பூட்டான் கவர்மெண்ட் தான் அதை எடுத்து செய்யணும், நம்ம சப்போர்ட் தான் பண்ணலாம், நம்ம அதை எடுத்து பேச முடியாது. ஒரு கண்ட்ரியினுடைய சாவரனிட்டி ஆயிடுது. அதனால சோ இதெல்லாம் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நல்ல ரோடு போட்டிருக்காங்க, நல்ல மின்சார வசதிகள் இருக்கு, தண்ணீர் பிரச்சனை இல்லாம இருக்கு, சானிடேஷன், அதுக்கப்புறம் ஃபியூயல் எல்லாம் இருக்கு. இதுல குடியமர்த்தினாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் மாசத்துக்கு $250 பணம் கொடுக்குறாங்க. நீ அங்க புதுசா இடத்துக்கு குடியேறு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு $3000 அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. அப்புறமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பாருங்க அவங்க அதுக்கு எதெல்லாம் இழந்திருக்காங்கன்னு. அவங்க தங்களுடைய ஒரிஜினலா திபெத்ல இருக்கிற நல்ல ஃபர்டைல் லேண்ட், விளைச்சல் நிறைய அதிகக்கூடிய லேண்ட், அங்க ஆரஞ்சஸ் எல்லாம் நிறைய விளையுது அப்படின்னு சொல்லி அவங்களே பல பேர் சொல்லிருக்காங்க. அதாவது டோக்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து டுலாங்காங் அப்படிங்கிற இடத்துக்கு பெயரை வச்சு அமர்த்தி இருக்காங்க. எல்லாமே அமர்த்தப்பட்டது, குடி பெயர்ல, அவங்களா வரல, இவங்க கம்பல் பண்ணி அமர்த்தி வச்சிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல அவங்களுடைய தன்னுடைய விளை நிலத்தை விட்டுட்டு வேணும், ஆரஞ்சஸ் எல்லாம் நிறைய விளையக்கூடியதுங்கிறாங்க. அதனால அவங்களுக்கு விவசாயத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அவங்க வராங்க இங்க.
அப்புறமா என்ன இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது, விவசாயத்தை தவிர வேற எந்த தொழிலும் தெரியாது. அப்ப இங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்கிற எல்லா இடமுமே நீங்க அதனுடைய இமாலயன் ரேஞ்சினுடைய எந்த இடத்துல இவங்க குடியமர்த்தப்பட்டார்கள்னு பாத்தீங்கன்னா மினிமம் 12 இருந்து 15,000 16,000 அடி உயரத்துல இருக்கு. அங்க எல்லாமே ஃபுல்லு பனி பிரதேசம். குளிர்காலத்துல -40 போகுங்கிறாங்க. அங்க கொண்டு போய் இவங்களை குடியமர்த்திட்டாங்க. விவசாயம் பண்ண முடியாது அங்க நாட்டை. அதாவது இந்த நம்ம ஜவஹர்லால் நேரு அந்த காலத்துல லடாக் ரீஜனை விட்டு கொடுத்ததுக்கு வந்து கேள்வி கேட்ட போது சொன்னாராம், நாட் அ பிளேட் ஆஃப் கிராஸ் க்ரோஸ் தேர்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, நியூயார்க் டைம்ஸ்ல அதே வார்த்தையை நான் படிச்சேன். ஐ வாஸ் ஸ்டன்ட். என்ன கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு, நாட் அ பிளேட் ஆஃப் கிராஸ் க்ரோஸ் தேர் அப்படின்னு அந்த மாதிரி. சோ அப்ப என்ன ஆயிடுச்சு, சைனா அரசாங்கத்தை சார்ந்துதான் இவங்க வாழ்வாதாரமே இருக்கும். அந்த $250 வாழணும். இவங்க கிட்ட வேற எந்த ஸ்கில்லும் கிடையாது, அதுக்கான வேலையும் செய்ய முடியாது. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல லேபர் கேம்ப் வைப்பாங்க. போய் எதையாவது ஒரு தொழில் கண்டிப்பா கத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு அந்த தொழிலை செஞ்சா தான் இந்த $250 அப்படிங்கிற மாதிரி. சோ அப்போ என்ன ஆகுதுன்னா தன்னுடைய எல்லா விதமான உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டு வராங்க. சரி, வந்துட்டு இவங்க என்ன சுதந்திரமா ஏதோ தனி இடம் நம்ம பாடு இருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அந்த இடம் ஃபுல்லும் கம்ப்ளீட்டா மிலிட்டரைஸ்டு. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்களேன், இது மிக்யூடன் அப்படிங்கிற ஒரு இடம் கம்ப்ளீட்டா மிலிட்டரைஸ் அப்படிங்கிறாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. சோ மக்கள் சிவிலியன் இருக்கிறதா காமிச்சுக்கிட்டு அவங்க கூட மிலிட்டரியும் சேர்ந்து இருக்கும். ராணுவ தளவாடங்கள் அது இது எல்லாம் அங்க பங்கர்ஸ் போட்டு அதெல்லாம் புதைச்சு வச்சிருவாங்க. ஆக மொத்தம் இது என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்தியா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நம்ம கண்டிப்பா செய்ய போறது கிடையாது. ஒருவேளை ஒரு வார்னு வந்து ஃபர்ஸ்ட் போனா ஃபர்ஸ்ட் அங்க சிவிலியனை நிக்க வச்சிருவாங்க முன்னாடி. நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்புறம் ஃபர்ஸ்ட் லைன் இது. அதனாலதான் ஷி ஜின்பிங் உங்களை பத்தி இந்த கிராமத்து மக்களை வந்து நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் கார்டியன் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க முதல் கார்டியன் நீங்க தான் அப்படின்னு. அதோட இல்லாம அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து குறிப்பா எப்படி இருக்கணும்னா கண்ணும் காதும் அப்படியே ஷார்ப்பா இருந்துகிட்டே இருக்கு. இங்க நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்க மிலிட்டரி கிட்ட சொல்லணும். சோ தே வில் ஆக்ட் அஸ் இயர்ஸ் அண்ட் ஐஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர். அது வேற சொல்லியிருக்காரு. சரி, இப்படி வந்துட்டாங்களே திபெத்தியன்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்க புத்திஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்ந்தவங்க, அந்த புத்த வழிபாடு செய்யறவங்க 95% அவங்க தான். அவங்க இங்க வந்தாங்கன்னாக்கா அவங்களுடைய வழிபாடு முறைகள், ரிலிஜியஸ் ஃப்ரீடம் அப்படின்னு நீங்க நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய ஏதாவது நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா இந்தியால ரிலிஜியஸ் ஃப்ரீடம் இல்ல அப்படின்றாங்க. அங்க பாருங்க இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு. ஒரு புத்த விகாரம் கிடையாது. இந்த புதிய குடியமர்ப்பு இடத்துல எதுலயுமே ஒரு சிங்கிள் புத்த விகாரம் கிடையாது. அப்புறம் புத்த வழிபாடும் கிடையாது, புத்தருடைய சிலைகளும் கிடையாது. எல்லாம் மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு திருப்பி நான் சொல்றேன். இது நியூயார்க் டைம்ஸ்ல படிச்ச நியூஸ் தான், இது நான் சொல்லல. அடுத்தது எல்லாம் ஒரு லேம்ப் போஸ்ட் இருந்தா கூட அதுல வந்து ஷி ஜின்பிங்கோட படம், ரெண்டு சைடும் கம்யூனிஸ்ட் கொடி. அதை தவிர பரப்புரை, தினம் பரப்புரை என்ன அப்படின்னா சைனா தான் வேர்ல்ட்லயே பெஸ்ட் கண்ட்ரி, மனித உரிமையை மதிக்கக்கூடிய கண்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரி, நல்ல மிகப்பெரிய ஆர்மி இருக்கு, மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, மக்கள் எல்லாரையுமே சுபிட்சமா சந்தோஷமா வச்சிருக்காங்க. கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் உட்கார்ந்து பேசி அமைதியான வழியில தீர்க்கக்கூடிய ஒரே கண்ட்ரி உலகத்துல சைனா தான். அதனுடைய உன்னதமான தலைவர் ஷி அப்படிங்கிற பிரச்சாரம் ஓயாம நடந்துட்டு இருக்கான். இதெல்லாம் இருக்கா? இத பத்தி எல்லாம் பல பேர் பலவிதமான கருத்துக்கள் தெரிவிக்கும் போது இந்தியால வந்து ஒரு ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட்னு ஒருத்தர் நிறைய பேர் இருக்காங்க. அதுல குறிப்பா சொல்லக்கூடியவர் வந்து பிரம்மாச்சலானி. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இது இப்ப இல்ல, ஒரு 7-8 வருஷமாவே ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க என்ன மாதிரி உத்திகளை கையில எடுத்திருக்காங்க அப்படின்னாக்க, ஹிமாலயன் ரேஞ்சில எந்தெந்த இடத்துல எல்லாம் கால் வைக்க முடியுமோ அந்த இடத்துல வில்லேஜ் நம்பர் 1, அது எல்லாமே மிலிட்டரைஸ்டு வில்லேஜ் தான். ஒன்னும் தங்கு தடையே கிடையாது, சந்தேகமும் வேண்டாம். மிலிட்டரைஸ்டு வில்லேஜஸ் தான் எல்லாமே. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்க, இதே நாங்க வந்து இந்த இடத்தை டெவலப் பண்றோம், இந்த ஏரியாவை டெவலப் பண்றோம்னு, அதே மாதிரி இந்த கடல் சார் இதெல்லாம் நாங்க டெவலப் பண்றோம்னு சொல்லிதான் என்டையர் சவுத் சைனா சீய சைனா தான் கையில போட்டது. அதுக்கப்புறம் மத்த நாடுகள்லாம் குயோ முறையான்னு கத்தி கொண்டு போய் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் வந்து சைனா தோத்துடுச்சு, அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு. ஆனா அதை மதிக்கல, அது வேற விஷயம். அதே மாதிரிதான் இப்ப இங்க வச்சிருக்காங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து இந்த வில்லேஜஸ் ஆயிடும் அப்படிங்கிறாரு. அதாவது இந்த செட்டிலர்ஸ் இருக்கு, அதாவது குடியமர்ப்பு கொண்டு வந்து பிளான் பண்ணிருக்காங்க, அப்படியே செடி மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க, அப்படியே முளைச்சு எழும் அது அப்படிங்கிற மாதிரி பண்ணி. இது எதுக்காக பண்ணிருக்காங்கன்னா, அந்த பிரம்மாச்சலானி என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு வந்து இந்த இடத்துல பாருங்க எல்லாம் சைனீஸ் தான் இருக்காங்க, இது எங்க இடம்னே கிளைம் பண்ணிடுவாங்க, யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா நோமேன்ஸ் லேண்ட், வெறும் பேரனா இருந்தது. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒண்ணுமே யாருமே
இருக்கிறதே கிடையாது, மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம். இப்ப அதை கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் எப்பவுமே ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறமா தானே யோசிப்பாங்க அதுக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கு படி பார்த்தாக்க இங்கெல்லாம் பாருங்க எல்லாம் சைனீஸ், இவங்க எல்லாம் எவ்வளவு நாளா இங்க வாழறாங்க அப்படின்னு ஒரு கிளைமை வச்சு இந்த இடம் எல்லாமே எங்களோடதுன்னு சொல்றதுக்காக நடத்தக்கூடிய நாடகம் தான் இது அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இது ஒரு விதத்துல இந்தியாவுக்கு வந்து டேஞ்சர் தான் அப்படின்றாரு. அதோடு இல்லாம அவர் முக்கியமான இன்னொரு கருத்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப ஃபாஸ்டா இவங்க அந்த வில்லேஜஸ் உருவாக்குறாங்க அப்படிங்கிற, அந்த கிராமங்களை ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிக்கிட்டே வராங்க, நிறைய பேர் கூடி வந்து அமர்த்துறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. கிளியரா வந்து உங்களுக்கு வந்து சேட்டலைட்ல இருந்து இதுல இருந்து பார்க்கும்போது ராணுவ நடமாட்டம் இருக்கிறது கண்டிப்பா தெரியும் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். சரி, இப்ப இந்தியாவில வந்து எந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு 11 இடத்த வந்து 11 வில்லேஜஸ் சுத்தி அமைச்சிருக்காங்க. இதை தவிர ஷின்ஜியாங், அதுக்கப்புறம் யூனான் ப்ராவின்ஸ் அங்கெல்லாமும் அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட மொத்தமா. அப்புறம் பூட்டான்ல வந்து ஒரு 7-8 இடத்துல புதிய கிராமங்களை ஆரம்பிச்சிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. ஆக மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 40-50 புது வில்லேஜஸ் ஆரம்பிச்சு அங்க வந்து குடியமர்த்தும் செஞ்சிருக்காங்க. மிலிட்டரியினுடைய ஃபெசிலிட்டிஸும் நிறைய அதிகரிச்சிருக்காங்க. நல்ல ஒரு முக்கியமான சிவிலியன் பிளஸ் மிலிட்டரி அரண் மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அது வந்துருச்சுங்க. இது மாதிரி அமைச்சிருக்காங்க அவங்க. சரி, இந்தியா என்ன சார் பண்ணும், அது வரா இருங்க. அதுக்கு வந்து முன்னாடி நம்ம என்னென்ன மாதிரி இவர்களுக்கு நம்மளுடைய இவங்க என்னென்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா, ஜெயதேவ் ரானடே எக்ஸ் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கினுடைய சீஃபா இருந்தவர். அவர் வந்து இப்ப ஸ்ட்ராட்டஜிக் குழுல இருக்காரு, இந்தியாவினுடைய பாதுகாப்பு குழுல இருக்காரு. அவர் வந்து சொல்றாரு, 1996லயே ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம் நாமளும் சைனாவும். அதுல வந்து என்னன்னா, ஆர்ம்ஸ் அம்யூனிஷன் எல்லாம் இந்த பஃபர் ஜோன் சொல்றாங்களா, நோமேன்ஸ் லோன், அந்த லேண்ட் அந்த இடத்துல வந்து இருக்கும்போது யாரும் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. எங்க எல்லையை நீங்க தாண்டக்கூடாது, உங்க எல்லையை நாங்க தாண்ட மாட்டோம் அப்படின்றது சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம ஒரு அக்ரிமெண்டா போட்டு வச்சிருக்கோம். அதைத்தான் அவர் குறிப்பிட்டு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஒரு உதாரணமா அந்த கல்வான் ரீஜன்ல பாத்தீங்கன்னாக்க சைனா வந்து ஒரு வரிசையா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து வால். நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவுல இருக்கிற வால். அதை தாண்டி சைனீஸ் வந்தாக்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியன் ஆர்மில இருக்கிறவங்க வந்து ஒரு பேனர் எப்போ ரெடியா வச்சிருப்பாங்க. அந்த பேனர்ல வந்து இங்கிலீஷ்லயும் சைனீஸ்லயும் எழுதிருக்கும். அப்படி தூக்கி பிடிச்சிப்பாங்க, ப்ளீஸ் கோ பேக் அப்படின்னு இருக்குமா. அதே மாதிரி நம்ம ஒருவேளை ஏதாவது ஒரு ஞாபக மறதியில அந்த பக்கம் போனா அவங்க அதை உடனே அந்த பேனர் எடுத்துருவாங்க, எங்க எல்லைக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க, வரக்கூடாதுங்க, திரும்பி போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ இது மாதிரிதான் இருக்கும் அப்படின்ட்டு. அதனால இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் யாரும் கையில வச்சு கூடாது ரெண்டு சைடுமே அப்படின்னு சொன்னதுனாலதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இந்த சைனா வந்து வீரர்கள் உள்ள வந்தாங்கல்ல இந்த கல்வான் அந்த ரிவர் தாண்டி, அப்ப வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்திய வீரர்களை வந்து இந்த முள் கம்பி சுத்தின ராடால போட்டு அடிச்சிருக்காங்க. ஏன்னா ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வச்சுக்க முடியாதுன்னு கண்டிஷன் இருக்கு. இந்திய வீரர்கள்கிட்ட இருக்கிற ஒரு வீரமும் உத்வேகமும் இந்த நாட்டு பற்றும் மற்ற வீரர்கள்ட்ட அவ்வளவா பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி, இது ஒரு பக்கம். ஜெயதேவ் ரானடேவே என்ன சொல்றாரு அப்படின்னா, சைனாவுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு தான் வந்து இந்தியன் ஓஷன் ரீஜன்லயோ இல்ல ஏசியா பசிபிக்லயோ இந்தோ பசிபிக் ரீஜன்லயோ இந்தியா கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தா நாடா ஆயிட்டு வர்றது பிடிக்கல, அவங்களுக்கு எரிச்சல் வருது அப்படின்னா சைனாவுக்கும் அதே எரிச்சல் இருக்கும். இவன் வளர விடக்கூடாது. ஏன்னா சைனா என்ன நினைக்குதுன்னா, நான் மட்டும்தான் இந்த ஏசியா பசிபிக் ரீஜன்ல தலைவனா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி, யாரும் என்னை விட பெரிய ஆளா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் பல டூல் கிட்டுகளை வந்து இந்தியாவுக்குள்ளேயே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுக்கணும், அமைதியை குலைக்கணும், அப்படிங்கிற தனக்கு வேண்டிய ஆளை வைக்கணும். இதுதான் முக்கியமான குறிக்கோள் அமெரிக்காவுக்கும் சரி சைனாவுக்கும் சரி அப்படிங்கறத பல பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து ஹர்ஷ் பந்த் அப்படின்னு ஒரு கிங்ஸ் காலேஜ் லண்டன்ல அங்க வந்து அவர் வந்து இந்த இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் பத்தி பல விதமான ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு அங்கே ப்ரொஃபஸரா இருக்காரு. அவரு இதேதான் சொல்றாரு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமே அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறாரு. இப்ப கல்வான்ல வந்து சைனாவை அடிச்சது இருக்கு இல்லையா, தோத்துல ஓடினாங்க. அது அதே மாதிரி டோக்லாம்ல ஸ்டாண்ட் ஆஃப் நின்றுகிட்டே இருந்தாங்க, நீ என்ன வேணா பண்ணு, நான் திரும்பி போக மாட்டேன், நீ போனதான் நான் போவேன் அப்படின்னு. அது ஒண்ணு. மிக வேகமாக வளர்ச்சி அடைந்துகிட்டு வர்றது, அதுக்கப்புறம் அமெரிக்காவை எதிர்த்து கேள்வி கேட்கறது, இதெல்லாமே அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி. ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்குறது, இதெல்லாம் வந்து சைனாவுக்கும் பிடிக்கல, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கும் பிடிக்கல அப்படின்னு அவர் ஹர்ஷ் பந்த் அவர் ஒரு இன்டர்வியூல வேற சொல்லியிருக்காரு. அதை அப்படியே எடுத்து நியூயார்க் டைம்ஸ்ல போட்டிருக்காங்க. இவர் மாதிரிலாம் சொல்லிருக்காங்க. ஆனா வந்து இன்டர்நேஷனல் ஃபேமஸ் ஃபிகர்ஸ் அவங்க ஸ்டடி பண்றது தான் அவங்க சொல்றாங்க, அதை எடுத்து இவங்க போட்டிருக்காங்க.
சோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ஒரு நேச்சுரல் கேள்வி என்ன வருதுன்னா, சார் இந்தியா என்ன சார் பண்ணுது, கையை கட்டிட்டு வாய மூடிட்டு சும்மா இருக்கா? எல்லாரும் வந்து சைனா வந்து இந்தியாவோட 40,000 ஸ்கொயர் மீட்டர் ஆக்கிரமிச்சுட்டாங்க, 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சுட்டாங்கன்னு இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்தியால சொல்லிட்டு இருக்காங்க. நியூயார்க் டைம்ஸ் வந்து கிளியரா சொல்லிடுச்சு, கிடையாது, இவங்க கட்டி இருக்கிற இந்தியா உள்ள வந்து அவங்க செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றது தவறு. 16 மைல் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கு அந்த பக்கம் தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு கிளியரா சொல்லிடுச்சு. சரி, இந்தியா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்தியா வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் மாதிரி ஒண்ணு எடுத்திருந்தாங்க. அதாவது இதுவும் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுதான் இந்த ப்ராஜெக்ட். அதுக்கு பேர் வந்து என்னன்னா விவிபி, வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ராஜெக்ட். விவிபி இந்த வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ராஜெக்ட்ல வந்து இப்ப இருக்கிற மத்திய அரசுல, அதாவது என்டிஏ பாஜக அரசுல 100 கிராமங்கள் அந்த பார்டரை சுத்தி புதுசா புனரமைச்சு வச்சிருக்காங்க. ஏற்கனவே இருந்த சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இன்னும் பல வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்தலாம். அதே மாதிரி கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. யாரு கண்காணிக்கிறாங்கன்னா, அமித்ஷா பர்சனலா கண்காணிக்கிறாராம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல இருந்து என்னென்ன வசதி, ரோடு போட்டிருக்காங்க, வீடு கட்டி கொடுத்திருக்காங்க, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி. இதை தவிர அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, புது கிராமத்துக்கு மத்த கிராமத்துல இருந்து முடிஞ்சா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாம் நல்லா எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டு, இதை தவிர இந்திய ராணுவத்திற்கும் மத்திய அரசின் போலீஸ் போர்ஸ் அப்படிங்கிற பார்டர் போர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த போலீஸ் போர்ஸ் எல்லாருக்குமே பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், இவங்க எல்லார்கிட்டையும் இந்திய அரசு வந்து ஒரு விண்ணப்பம் வச்சு என்ன அப்படின்னா, இந்த லோக்கல் பீப்புளை என்கரேஜ் பண்ணுங்க, அவங்க விளைவிக்கிற பொருளை வாங்குங்க, விவசாய பொருளை வாங்குங்க, அவங்க செஞ்சு கொடுக்குற ஹேண்டிகிராப்ட்ஸை வாங்குங்க. அதே மாதிரி பல எக்ஸ்போர்ட் ஹவுசஸுக்கும் சொல்லிருக்காங்க, இந்த ஹேண்டிகிராப்ட் எக்ஸ்போர்ட் பண்றது அவங்களுக்கு ஒரு அருமையான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கு. இந்த மாதிரி விவிபி இருக்கு இல்லையா, வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ராஜெக்ட், இது எங்கெங்கெல்லாம் நம்ம இந்தியா ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, அருணாச்சல் பிரதேஷ் கண்டிப்பா, நம்ம ஹிமாச்சல் பிரதேஷ், சிக்கிம், அதுக்கப்புறம் வந்து லடாக், இந்த எல்லா இடத்துலயும் நம்ம அப்ப நமக்கும் என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அவங்கதான் வந்து நமக்கு வந்து முதல் பாதுகாப்பு அப்படிங்கிறப்ப அங்கேயும் வந்து இந்தியாவும் சரிக்கு சமானமா ராணுவ ஏற்பாடுகளாமும் நல்ல விதத்துல செஞ்சிருக்காங்க. சோ இதுதான் இந்தியா கொடுக்குற பதிலடி. இது எப்ப பார்த்தாலும் அது அடிக்கடி இதை பத்தி நியூஸ் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா எனக்கு இங்க ஒரே ஒரு உங்க எல்லாருக்கிட்டையும் நான் வேண்டிக்கிறது என்னன்னா, தயவு செய்து யாரோ ஒரு வாட்ஸ்அப் நியூஸ்லயோ இல்ல ஒரு ட்விட்டர்லயோ போடுற நியூஸை வச்சுக்கிட்டு இந்தியாக்குள்ள சைனா பூந்துருச்சு, இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கு, உடனே விடுவிக்க சொல்லு, கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க. கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க என்ன ஆயிருக்குன்னு. இந்தியா சைனா கிட்ட தாரவாத்த இடம் 1962 ஆனதுதான். அதுக்கப்புறம் இது வரைக்கும் எதுவும் ஆகல. ஈவன் இந்த கல்வான் ரிவர்ல என்ன சொல்றாங்கன்னா, ராணுவ அதிகாரிகள் வந்து பப்ளிக் பிரஸ் மீட் மாதிரி வச்சு அதுலயே சொல்லியிருக்காங்க, அவங்க சைனா வந்து ஒரு அடி கூட உள்ள வர முடியல, நாங்க தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பிட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு தூரம் அவங்க திரும்பி போங்க, சரி அது நோ மேன்ஸ் லேண்ட் இருக்கும்போது கல்வான் ரிவர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும்னா அவங்க ஒரு 7 கிலோமீட்டர் தான் தள்ளி இருக்காங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ஒன்னும் செய்ய முடியாது, கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். டிப்ளமேட்டிக் இது, மற்றபடி பேச்சுவார்த்தைகள் மூலமா தான் இதை சரி பண்ண முடியும். ஆனா யாரோ சொல்ற ஒரு பொய்யான பரப்புரை மாதிரி இந்தியாவுல சைனா வந்துருச்சு, இந்தியாவுல சைனா வந்துருச்சு, சைனாவில் வந்து இந்த அரசு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் நான் என்ன சொல்ல, நீங்க உங்களுக்கு வந்து இந்த அரசை பிடிக்காம இருக்கலாம், அந்த கட்சியை பிடிக்காம இருக்கலாம், ஆனா இந்திய நாட்டையே எப்படி பிடிக்காம போகும் அப்படிங்கறதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம 1962க்கு அப்புறமா ஒரு இன்ச்சு கூட வந்து சைனா கிட்ட நிலம் இழக்கப்படவில்லை என்பது உண்மை. உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் டிஎம் வியூவர்ஸ், உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம். நன்றி.